எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாங்கள் டொப்ளரின் விளைவு சம்பந்தமான கேள்விகளை எவ்வாறு ஷார்ட்கட் மூலமாக செய்வதன் மூலம் எம்சிக்யூ கேள்விகளை இலகுவாகவும் விரைவாகவும் செய்வதை பற்றி பார்க்க போகிறோம். முதலாவதாக நாங்கள் டொப்ளரின் விளைவு சம்பந்தமான தியரியை நாங்கள் ஷார்ட்டாக மீட்டுக்கொள்வோம். அதனைத் தொடர்ந்து நாங்கள் ஒரு பாஸ்ட் பேப்பர் கேள்வியை ரிசோர்ஸ் புக்கில் காணப்படுகின்ற நார்மல் மெத்தடை பயன்படுத்தி செய்து டைம் பண்ணி பார்ப்போம். அதனைத் தொடர்ந்து நாங்கள் ஷார்ட்கட் மெத்தடை பயன்படுத்தி இந்த கேள்வியை செய்வதன் மூலம் எவ்வளவு நேரம் நாங்கள் மிச்சப்படுத்தலாம் என்றதை நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதலாவதாக ரிசோர்ஸ் புக்கில் காணப்படுகின்ற டொப்ளரின் விளைவு சம்பந்தமான தியரி ஷார்ட்டாக மீட்டுக்கொள்வோம். அவதானிக்கும் ஒளியை காணுகின்ற முதலுக்கும் இடையிலான சார்பியக்கம் காரணமாக அவதானியால் கேட்கப்படுகின்ற மீறனில் ஏற்படும் தோற்ற மாற்றம் தான் டொப்ளரின் விளைவு எனப்படுகின்றது. டொப்ளரின் விளைவு ஏற்படுகின்ற நேரத்தில் டொப்ளரின் விளைவின் போது அவதானியை விலத்தி ஒளிக்காளுகின்ற முதல் செல்லுமாயின் உண்மையான மீறனை பார்க்கிலும் குறைவான மீறன் உள்ள ஒளி அவதானி கேட்பார். அவதானியை நோக்கி ஒளியை காளுகின்ற முதல் வருமாயின் உண்மையான மீறனை பார்க்கிலும் கூடிய மீறன் கொண்ட ஒரு ஒளி அவதானியால் கேட்கப்படும். இவ்வளவுதான் தியரி. இப்பொழுது நாங்கள் ஒரு பாஸ்ட் பேப்பர் கொஸ்டினை நாங்கள் நார்மல் மெத்தடை பயன்படுத்தி செய்து பார்ப்போம். இது 1998 ஆண்டு நடைபெற்ற பிசிக்ஸ் பேப்பரில் காணப்படுகின்ற 40வது MCQ. முதலாவதாக நான் இதை நார்மல் மெத்தடை பயன்படுத்தி செய்து காட்டுறேன். அதுக்கு முதல் கேள்வியை வாசிப்போம். ஒரு ஒளி முதல் S ஆனது உருவில் காட்டப்பட்டவாறு நிலையான நோக்குனர் ஓவை நோக்கியும் விலகியும் அசைகிறது. வழியில் ஒளியின் வேகம் v0 முதலின் வேகம் vs இனதும் விகிதம் v0 ஆனது 11 ஆயிருப்பேன். இந்நோக்குனரினால் கேட்கப்படும் உயர் இழிவு தோற்ற மீறன்களுக்கு இடையிலான விகிதம் இங்க இருக்கு. ரைட். இந்த கேள்வியை நான் நார்மல் மெத்தடை செய்து காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நான் டைமிங் ஆன் பண்றேன். ரைட். இப்பொழுது உயர் மீறனுக்கு தனியாக நாங்கள் எழுதுவோம். சரியானே? சாம்பாடு ஏற்கனவே புக்கில் இருக்கு. சாம்பாடு தான் இது அவதானி அசைகிற சோர்ஸ் அசைகிறதால இதில் இருக்கிற மாறுபாடு. ஸோ சி ப்ளஸ் விஎஸ் சின்னு வரப்போது v0 எழுதுவோம். இங்கே v0 அது தர எஃப் வி விளைவு சமன் v0 இங்கு v0 பிளஸ் விஎஸ் இங்கே மேலே மைனஸ் வரப்போகுது. அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா v0 இங்கு விஎஸ் என்றது 11 ஒன்றென்று எழுதலாம். ஸோ v0க்கு பதிலாக நாங்கள் 11 போடுவோம். இல்லை இங்கே 11 இங்கேயும் 11 போடுவோம். விஎஸ்க்கு பதிலாக ஒன்று போடுவோம். இங்கே 11 ரைட். இப்போ கடைசியாக நாங்கள் என்ன போடலாம்னா கடைசியாக இந்த இடத்துல 11 10 அது சமன் இங்கே 11 12. கேள்வி வந்து உயர் இழிவு அந்த ஆர்டர்ல, அதாவது எஃப் உயர் எஃப் இழிவு சமன் 11 10
தர 10 இங்கு 12 இந்த 11 இங்கு 12. இப்போ இதை நாங்கள் வெட்டணும்னா 11 வெட்டலாம். 12 இங்கு 10. இதை நாங்கள் மேலே நாங்கள் சுருக்கலாம் அப்படின்னா 6 இங்கு 5 சுருக்கலாம். எனவே இதான் உங்களோட விடை 6 இங்கு 5. இந்த கேள்வியை செய்கிறதுக்கு எங்களுக்கு கிட்டத்தட்ட 2 நிமிடங்களும் 10 செகண்ட்களும் எடுத்திருக்கு. அடுத்ததாக நான் இதே கேள்வியை ஷார்ட்கட் மெத்தடில் முதலாவது செய்து காட்டுறேன். முதலாவதாக நான் இதே கேள்வியை நான் ஷார்ட்கட் மெத்தடை பயன்படுத்தி செய்து காட்டுறேன். அதுக்கு பிறகு இந்த ஷார்ட்கட் மெத்தட் எப்படி நான் செய்தேன் என்பதை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். பார்ப்போம். டைமிங் ஆன் பண்ணுறேன். தோற்ற உயர் ஃபோர்ஸாக செய்கிறபடியாக நான் இதில் கொண்டு சி V0 + Vs இந்த போகணும். இப்போ இந்த இடத்துல எஃப் உயர் எஃப் இழிவு நாங்கள் எப்படி எழுதலாம்னா எஃப் உயர்வுக்கு கீழே இவர் கீழே வரப்போம். எஃப் உயர்வுக்கு என்ன நடக்க போகுது 11 - 1 அந்த வரப்போகுது. எஃப் இழிவுக்கு மேலே 11 + 1 அந்த வரப்போகுது. இந்த 12 இங்கே 10 ஸ்ட்ரைட்டாக முதல் வரப்போகுது 6 இங்கு 5. ரைட். இந்த கேள்வியை நான் ஷார்ட்கட் மெத்தட் மூலமாக செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட 47 செகண்ட்கள் எடுத்திருக்கு. வாங்க இப்படி இந்த ஷார்ட்கட் மெத்தட் செய்யலாம் என்று நாங்கள் பார்ப்போம். ரைட். இந்த கேள்வியில் நான் நார்மல் மெத்தடில் பயன்படுத்தின அந்த சமன்பாடு எடுப்போமே. எஃப் தோற்றம் மீடுறேன். நாங்கள் எப்படி எழுதலாம்னா சி ± VL ஓவர் சி ± VS தர உண்மையான மீடுறேன். ரைட். இந்த இடத்துல உங்களுக்கு 2 சமன்பாடு 2 இது இருக்கு. பார்த்தீங்கன்னா சி ± VL சி ± VS. VL என்றது அவதானியின் வேகம், கீழே VS என்றது உங்களோட சோர்ஸ், அதாவது முதலின் வேகம். சி என்பது வழியில் ஒளியின் வேகம். ரைட். பார்த்தீங்கன்னா இங்கே நாங்கள் காய்க்க போகிற இங்கே அசைற ஒரே ஒரு ஆள் முதல்ல நோக்குனர் அதாவது அவதானி அசைய போறல. ஆகவே நோக்குனர் அசையலைன்னா அவரை பற்றி கைக்கவே தேவை, அவர் VL பற்றி கைக்கவே தேவை. ஸோ இதில் விகிதம் என்றபடியா இந்த இந்த ஃபுல் போர்ஷனையும் நாங்கள் எலிமினேட் பண்ணலாம். எலிமினேட் பண்ணி போட்டு இதை நான் எஃப் தோற்றமீடுறன் எஃப் டேஷ் நேர் மாறு விகித சமன் சி ± VS என்று எழுதலாமே இல்லையா? அதாவது எஃப் டேஷ் நேர் விகித சமன் ஒண்டிங்கள் சி ± VS என்று எழுதலாம். ரைட். இந்த இடத்துல V0 நான் இங்கே சிக்கு பதிலாக போடுறேன். இந்த கேள்விக்கு லேசாக இருக்கிறார். ஆகவே இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம் உயர்வு எப்போ வரப்போகுது, எஃப் உயர்வு எப்போ வரப்போகுது, பொருளை நோக்கி அதாவது அவதானியை நோக்கி முதல் அசைதண்டா அந்த நேரத்தில் உங்களுக்கு எஃப் உயர்வு அங்க நேரத்தில். அப்போ எஃப் உயர்வுக்கு இந்த இடத்துல என்ன சைனை போடலாம் என்றதை நீங்க உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கோம். V0 - VS என்று தெரியும். எஃப் இழிவுக்கு அதில் எதிர்மறையாக வரப்போகுது. எஃப் இழிவு நேர் விசவன் ஒன்றிங்கள் V0 + VS என்ன வரப்போகுது. நம்மளுக்கு தெரியும் V0 இங்கிள் VS வந்து 11 11 தான் சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே ஒரு மறைஞ்ச நிலையில 1 இருக்க போற. ஸோ 11 1 எழுதலாம். அப்போ V0 வந்து 11 என்றும் VS வந்து 1 என்றும் நாங்கள் எடுக்கலாம். அடுத்து இப்போ எஃப் உயர்வு இங்கிள் எஃப் இழிவு இதே விகிதத்தில். ஆகவே V0 இங்கிள் VS என்று ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் எழுதலாம். V0 இங்கிள் VS V0 + VS இங்கிள் V0 - VS என்று வரப்போகுது. ஆகவே எல்லாத்தையும் பிரிட்டா சரி 11 + 1
இங்கில் 11 மைனஸ் 1, 12 இங்கில் 10, 6 இங்கில் 5. இது பெரும்பாலான ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் மனதாலே செய்யலாம். மனதால செய்கிறது மூலமாக கிரியா நாங்கள் விடையெடுத்து நேரத்தை மிச்சப்படுத்தி கொள்ளலாம். பார்த்தீங்களா, நார்மல் மெத்தடை பயன்படுத்தி நாங்கள் இந்த கேள்வியை 2 நிமிடங்களும் 10 செகண்ட்லேயே நாங்கள் செய்து முடிச்சிருக்கோம். ஷார்ட்கட் மெத்தடை பயன்படுத்தி நாங்கள் கிட்டத்தட்ட 47 செகண்டை எடுத்திருக்கோம். இதன் மூலமாக நாங்கள் ஷார்ட்கட் முக்கியத்துவங்களை நீங்கள் விளங்கி கொள்ளணும். ஷார்ட்கட்டை பயன்படுத்துவதன் மூலமாக நாங்கள் நிறைய நேரத்தை மிச்சப்படுத்தலாம். இந்த நேரத்தை நாங்கள் வேறு கேள்விகளில் கஷ்டமான கேள்விகளை செய்கிறதுக்கு பயன்படுத்தலாம். இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு விளங்கியிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸ் சம்மந்தமான அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டும் என்றால் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்றால் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு ஷார்ட்கட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.